Students, now we are going to see B-tree index files. In the B-tree index files, we are going to see insertion operation. Already we have discussed some small problem in our class, online class session. Now we are going to see this problem. We need to insert these numbers into the insertion operation using a B-tree index file. Okay. என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 26, 27, 28, 3, 4, 7, 9, 46, 48, some random numbers. Okay, they are not in they are not following order, ascending order, descending order. They are just in a random numbers. They provided the node order as 3. Node order 3 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்சர்ஷன் ஆப்ரேஷன்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ண போறோம். ஓகே, we have already discussed என்னோட நோட் ஆர்டர் 3 இருந்தது அப்படின்னா என்னோட இன்சர்ஷன் ஆர்டரில் நான் நோட் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், என் நோட் ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணணும், நோட் ஈக்குவல் டு என்னோட நோட் ஆர்டர் -1, அதுதான் என்னோட கீயாக இருக்கும். அப்படி தானே, நோட் ஈக்குவல் டு நோட் ஆர்டர் -1, அதுதான் என்னோட கீ வேல்யூவாக இருக்கும். இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நோட் ஆர்டர் 3, அப்போ 3 - 1 2, அதுதான் என் நோடாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய நோடெல்லாம் நம்பர் 2 வச்சு தான் நோடை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, நம்பர் 2 நோடை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஏன் நம்பர் 2 நம்ம இங்கே மைனஸ் பண்ணி செட் பண்ணுறோம், ஏன்னா இதில் தான் நோட் ஆர்டர் 3 வரும். 1 2 3, இட்ஸ் டினோட்ஸ் நோட் ஆர்டர் 3 அண்ட் நோடு எனக்கு 2 நோடு தான், 1 2, 2 நோடு தான். ஓகே, நம்ம 2 நோடை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்சர்ஷன் ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டிஜிட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்பர் 26. ஸோ 26 எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது, டேரெக்டாக நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 27, எனக்கு அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது, இன்சர்ட் பண்ணியாச்சு 27. ஓகே, அண்ட் தேர்ட் நம்பரை நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேர்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 28 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 28 நம்மளால் இங்கே இன்சர்ட் பண்ண முடியுமா, we can't able to insert 28 here பிகாஸ் எனக்கு அங்கே நோடு இல்லை, நோடு ஆல்ரெடி ஃபுல் ஆகிட்டு, எனக்கு நோடு இல்லை. அப்போ நோடு ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், என்னோடய நோடை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதாவது என் நோடை நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். எப்படி நான் டிவைட் பண்ணணும், என்னோட மிடில் நம்பர் வேல்யூவை வச்சு நம்ம நோடை டிவைட் பண்ணணும். இங்கே என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு ஓவராலாக என்ன நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நான் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்னென்ன வேல்யூஸ், நம்பர் வேல்யூஸ் இருக்குது, 26, 27, 28, இந்த 3 வேல்யூ வருது, 3 நம்பர்ஸ் வருது. அதில் சென்டர் வேல்யூவை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே சென்டர் நம்பர் என்னது 27. அப்போ 27 என்னோட ரூட் நோடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் 27க்கு பிலோவாக இருக்க லெஸராக இருக்க நம்பர் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் செட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் 26 அண்ட் 27க்கு ஈக்குவல் அண்ட் ஹையராக இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடில் செட் பண்ணுறோம். ஈக்குவல் அண்ட் ஹையராக இருக்கிறதுனால 27 அண்ட் 28. ஓகே, நமக்கு இதில் டிஃபால்ட்டாக தெரியும் எனக்கு ஈச் அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு நான் டினோட் பண்ணுறது ரூட் நோட் அண்ட் ஃபைனலாக டினோட் பண்ணுறது லீஃப் நோட். எனக்கு ஈச் லீஃப் நோடுக்கு இடையில ஒரு லிங்க்டு கனெக்ஷன் இருக்கும். எனக்கு லிங்க் லிஸ்ட் ஆப்ரேஷனாக லீஃப் நோட்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ நான் கண்டிப்பாக ஒரு லிங்கிங் கனெக்ஷன் கொடுக்கணும் எனக்கு எல்லா லீஃப் நோடுக்கு இடையில. ஓகே, இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது 3, நம்பர் 3 நம்ம இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் 3 நம்ம எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம், இப்போ எனக்கு லீஃப் நோடில் தான் இன்சர்ஷன் ஆப்ரேஷன் நடக்கும். நான் லீஃப் நோடில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது ஆப்வியஸ்லி இன்சர்ட் பண்ணுறப்ப எனக்கு 27ஓட லெஸர், என்னோட நம்பர் 3ங்கிறது 27ஓட லெஸராக இருக்கிறதுனால we need to place it in a left side of the root node, right? But then 27 என்னோட ரூட் நோட லெஃப்ட் சைடில் அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கறதுனால 3, 26, 27, 28. ஓகே, நம்ம 3 இன்சர்ட் பண்ணியாச்சு, இல்லை இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், நம்பர் 4 நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்பர் 4 இன்சர்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ராசஸில் அகைன் நம்ம செக் பண்ணணும் அது ரூட் நோட விட லெஸராக இருக்கா ஹையராக இருக்கான்னு. எனக்கு நம்பர் 4 இஸ் லெஸர் தேன் 27, எனக்கு 27 விட லெஸராக இருக்கிறதுனால we need to place it on left side of the root node. and left side of the root node எனக்கு ஆல்ரெடி பிளேஸ் இருக்கா, there is no place. எனக்கு left side of the root nodeல place இல்லை, only 3 and 26 ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல எனக்கு நோடு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு அங்கே பிளேஸ் இல்லைன்னா
we need to divide the tree. நான் ட்ரீயை வந்து என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ டிவைட் பண்ணுறப்ப இங்கே எனக்கு என்ன நம்பர் வேல்யூலாம் இருக்கும், நான் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி தான் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணுறப்ப என்ன நம்பர் வேல்யூ இருக்கும், 3, 4, 26. இந்த 3 வேல்யூ வரும், 3, 4, 26 வரும். அதோட சென்டர் வேல்யூ என்னது, 4 இஸ் மிடில் வேல்யூ. ஸோ அந்த மிடில் வேல்யூவை தான் நான் ரூட் நோடாக கன்சிடர் பண்ணி அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் என்னோட ரூட் நோட் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ரூட் நோட் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது, 27, எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் ஒரு மிடில் வேல்யூ எடுத்திருக்கேன். அந்த மிடில் வேல்யூவை நான் ரூட் நோடு கொண்டு போக போகிறேன். எனக்கு ரூட் நோடில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் என்ன இருக்குது, அங்கே ரூட் நோடில் எனக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த எம்டி ஸ்பேஸில் போய் என்ன பண்ணிக்கிறேன், 4 ஃபிட் பண்ணுறேன். 4 அண்ட் 4க்கு லெஸராக இருக்கிறதுனால எனக்கு அந்த 4ஓட லெஸர் வேல்யூ இங்கே என்னது, 3 தான் எனக்கு 4ஓட லெஸர் வேல்யூ. அந்த 4ஓட லெஸர் வேல்யூ எனக்கு லெஃப்ட் சைடில் செட் பண்ணுறேன், 3. அண்ட் 4க்கு ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வேல்யூ என்னது, 26. ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வேல்யூ இருக்கிறதுனால 4 and 26 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் என்னோட மேலே இருக்க ரூட் நோட் 27ஓட வேல்யூஸ் நான் ஆஸ் இட் இஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், 27 and 29. ஓகே, ஆஸ் இட் இஸ் இதுவரை ஓகே, we are clear. and the next number என்னது, 7. நம்பர் 7ஐ இன்சர்ட் பண்ணணும். நம்பர் 7 நம்ம எங்கே இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும், எனக்கு ரூட் நோடுக்கு லெஸராக இருக்கா கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். எனக்கு எப்படி இருக்கணும், எனக்கு 27ஓட லெஸராக இருக்கும், நம்பர் 4ஓட கிரேட்டராக இருக்கும். அப்போ எனக்கு 7ங்கிற நம்பர் 4ஓட கிரேட்டராக இருக்கிறதுனால எனக்கு 4க்கு ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். கிரேட்டர் நம்பராக இருக்கிறதுனால ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணணும். பட் ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே என்ன இல்லை, ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பேஸ் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், நான் டிவைட் பண்ண போகிறேன் என்னோட ப்ராசஸை. டிவைட் பண்ணுறப்ப நம்ம எப்படி டிவைட் பண்ணுறேன், நான் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன், எனக்கு 4ஓட கிரேட்டராக இருக்கிறதுனால எனக்கு இந்த 4 ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் இந்த பிளேஸில் தான் நான் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ எனக்கு அங்கே என்ன மாதிரி இருக்கும் டேட்டாஸ், எனக்கு இந்த ப்ராசஸோட டேட்டா இங்கே என்ன இருக்கும், 4, 7, 26 இந்த 3 வேல்யூ இருக்கும். பட் என்னால் இங்கே 7ஐ ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ 7ஐ நான் மிடில் வேல்யூவை கன்சிடர் பண்ணி அந்த மிடில் வேல்யூவை வச்சு என்னோட ட்ரீயை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப எனக்கு ஆப்ரேஷன் அங்கே என்ன நடக்கும், ஆப்வியஸாக அந்த 7 வந்து என்னவாகுது, ரூட் நோடுக்கு போகுது. அண்ட் ரூட் நோடில் இருந்து எனக்கு ப்ராசஸ் நான் கீழே இருக்க லீஃப் நோடை டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த 7ஐ நான் ரூட் நோடு கொண்டு போகிறேன். ரூட் நோடு கொண்டு போகிறேன், எனக்கு ரூட் நோடில் ப்ளேஸ் இருக்கா, எனக்கு முந்தின ப்ராசஸில் ரூட் நோட்டில் ப்ளேஸ் இருந்தது, நம்ம ப்ளேஸ் பண்ணோம். இதில் எனக்கு ரூட் நோட்டில் ப்ளேஸ் இருக்கா, ரூட் நோட்டில் ப்ளேஸ் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணும், we need to divide a root node. நான் இங்கே லீஃப் நோடை மட்டும் இல்லாமல் ஆல்சோ நீட் டு டிவைட் a root node. அப்போ ரூட் நோடை டிவைட் பண்ணுறப்ப என்ன நம்பர்லாம் வரும், 4, என்ன கொண்டு போகிறேன் 7 and 27 இந்த 3 வேல்யூ வருது. எனக்கு ஆல்ரெடி எங்கே இருக்குது, ரூட் நோட்டில் இருக்குது. அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 7 மிடில் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அப்போ எனக்கு டிவிஷன் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும், ஃபஸ்ட்டு என் ரூட் நோட் இஸ் 7 அண்ட் 7ஐ விட லெஸர் நோடாக இருக்கிறதுனால ஹியர் இஸ் 4 அண்ட் 7ஓட கிரேட்டர் நம்பராக இருக்கிறதுனால ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 7 and 27 போடுவோம். ஆனால் நம்ம ப்ராசஸில் என்ன பண்ணணும், லீஃப் நோடில் மட்டும்தான் ரிப்பீட்டட் நோட்ஸ் இருக்கணும். என்னோட ரூட் நோட்லேயோ இன்டர்னல் நோட்லேயோ ரிப்பீட்டட் நோட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் அ லீஃப் நோட், நமக்கு நோட் இதோட முடிய போகிறது இல்லை. லீஃப் நோட் இங்கே தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணவே போகிறோம். ஸோ இட்ஸ் கால் இன்டர்னல் நோட். அப்போ இன்டர்னல் நோடில் நமக்கு ரிப்பீட்டட் ஆப்ரேஷன் கொடுக்க வேண்டாம், அது எல்லாமே இண்டெக்ஸ் நேம்ஸ் தான். ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஃபார் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் 27 நான் லீஃப் நோட்டில் மட்டும் ரிப்பீட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நான் ரூட் நோடை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்மளோட இந்த 4ஓட லீஃப் நோடு என்ன இருக்குது, நம்பர் 4ஓட லீஃப் நோட் 4ஓட லெஸராக இருக்கிறது 3 இருக்குது. அண்ட் அதே மாதிரி 4ஓட ஈக்குவல் அண்ட் கிரேட்டராக இருக்கிறதுனால என்ன இருக்கணும், 4ஓட லெஸர் நம்பர் நான் இங்கே 3 எடுத்தாச்சு. 4ஓட கிரேட்டர் நம்பர் என்ன எடுக்க போகிறேன், இங்கே ஈக்குவல் அண்ட் கிரேட்டராக இருக்கிறதுனால 24 and 26 இருக்குது. ஆனால் அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். 4, 7, 26 டிவைட் பண்ண போகிறோம். அந்த 7 தான் மேலே கொண்டு போயிருக்கேன் என்னோட ரூட் நோட் ப்ராசஸ்க்கு.
அப்போ நான் இதை டிவைட் பண்ணுறப்ப 7க்கு லெஸராக என்ன இருக்குது அண்ட் 7க்கு கிரேட்டராக என்ன இருக்குது நம்ம இந்த ஸ்டெப்பில் போடணும். அப்போ 7க்கு லெஸராக என்ன இருக்குது, எனக்கு 4 தான் இருக்குது. என்னோடய டேட்டாவில் 7க்கு லெஸராக 4 தான் இருக்குது அண்ட் 7க்கு கிரேட்டராக என்ன இருக்குது, ஈக்குவல் அண்ட் கிரேட்டராக 7 and 26. நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா. அண்ட் ஆஸ் இட் இஸ் என்னோட 27ல் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே கொடுத்துட வேண்டியதான். 27க்கு என்ன இருக்குது, 27 and 28. இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளா? அப்போ என்னோட லிங்க் லிஸ்ட் கண்டிப்பாக லீஃப் நோடில் மட்டும்தான் இருக்குது. என்னோட லிங்கிங் ஆப்ரேஷன் இன்டர்னல் நோடில் கொடுக்கக்கூடாது. நான் லீஃப் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் இன்சர்ட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் பேஜை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேஜில். and 28. ஓகே, இதான் நமக்கு லாஸ்ட்டாக கிடச்ச லாஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்பர் இன்சர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன இன்சர்ட் பண்ணணும், we need to insert 9. என்னென்ன நம்பர்லாம் இன்சர்ட் பண்ணணும் எழுதிக்கலாமா. 9, 46, 48, 51, 26. இந்த நம்பர்ஸ் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன நம்பர் இன்சர்ட் பண்ணணும், இப்போ we need to insert 9. 9 இன்சர்ட் பண்ண போகிறோம். 9 நமக்கு என்ன நம்பர், ஆப்வியஸாக எனக்கு 9 இஸ் கிரேட்டர் தேன் 7. அப்போ 7 விட கிரேட்டர் தேனாக இருக்கிறதுனால எனக்கு 7க்கு நெக்ஸ்ட் பிளேஸில் தான் என்ன பண்ணணும், 9 பிளேஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ 7க்கு நெக்ஸ்ட் பிளேஸ் எது, எனக்கு இங்கே 7, 9, 26 அப்படி தான் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். இந்த பிளேஸ் 7, 9, 26. ஆனால் நமக்கு இங்கே என்ன வந்துடுது, எனக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 9 என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ என்னோட 9 சென்டர் நம்பர் மிடில் நம்பரை எடுத்துக்கிட்டு அதை நான் ரூட்டுக்கு கொண்டு போகிறேன். அப்போ அந்த டேட்டாவை நான் ரூட்டுக்கு கொண்டு போனால் என்னோடய ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது, என்னோடய ரூட் நோடில் எந்த இஷ்யூவும் இல்லை, ஆஸ் இட் இஸ். அண்ட் என்னோடய இன்டர்னல் நோடும் ஆஸ் இட் இஸ் ஃபாலோ ஆகுது. அண்ட் செகண்ட் இன்டர்னல் நோடு என்ன பண்ணுறேன், இருக்கட்டும், இது மெயின்டைன் ஆகட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், என்னோட ஃபஸ்ட்டு லீஃப் ரூட் நோடு இன்டர்னல் நோடோட லீஃப் எடுக்கிறேன். இது எந்த இஷ்யூ இல்லை, 3 அப்படியே இருக்குது அண்ட் 4க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய 4 அப்படியே இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இங்கே தான் என்ன பண்ணுறேன், 7, 9, 26 சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இந்த 9 தான் எங்கே போக போகுது, ரூட்டுக்கு போக போகுது. ஆல்ரெடி எனக்கு ரூட்டில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால 27 மட்டும்தான் இருக்குது. எனக்கு 9க்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸோ 9 and 27 அசெண்டிங் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ணணும், 9 விட லெஸர் நம்பர் எது, 7. நான் 7 ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் 9க்கு ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 9 and 27. சாரி 26, இங்கே 26 தான் நான் மாற்றி போட்டேன். 9 and 26. ஓகே, ஆஸ் இட் இஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நார்மலாக 27ஓட லீஃப் நோட் ஆஸ் இட் இஸ் ப்ளேஸ் ஆகிட்டு 27 and 28. இது வரைக்கும் நமக்கு வந்துச்சா டேட்டா, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன இன்சர்ட் பண்ணணும், இனி நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடிய 3 நம்பர்ஸ் தான் கொஞ்சம் நமக்கு க்ரூஷியலாக இருக்க போகுது. அது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணணும், இப்போ 46 ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ 46 எங்கே நம்ம ஆட் பண்ணணும், ஆப்வியஸாக 46 இஸ் கிரேட்டர் தேன் 28. எனக்கு 28 விட 27ஓட கிரேட்டராக இருக்குது, அது 28 விட கிரேட்டராக இருக்குன்னா இந்த லாஸ்ட் ஃபேஸில் தான் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அப்போ லாஸ்ட் ஃபேஸ் எனக்கு எப்படி வரும், இந்த ப்ராசஸ் 27, 28, 46 இதுதான ப்ராசஸ். 27, 28, 46 வரணும். அப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே பிளேஸ் இல்லை. அப்போ என்னோட மிடில் நோடு என்னோட சென்டர் நம்பரை நான் ரூட்டுக்கு கொண்டு போகிறேன். அப்போ சென்டர் நம்பரை நம்ம ரூட்டுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறோம்னு வைங்க, என்னவாகுது, நான் இந்த எனக்கு கிரேட்டர் தேன் 27 இருக்கிறதுனால இங்கே கொண்டு போகணும். அதாவது இன்டர்னலில் கொண்டு போகிறேன். பட் இன்டர்னலில் கொண்டு போகிறப்ப எனக்கு ப்ராசஸ் அங்கே என்ன நடக்குது, ஆல்ரெடி எனக்கு அங்கே ஃபுல்லாக இருக்குது. 9, 27, 28 ஆல்ரெடி எனக்கு அந்த ப்ராசஸும் ஃபுல்லாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சென்டர் வேல்யூவை நான் மேலே கொண்டு போகணும்.
அந்த சென்டர் வேல்யூவை நான் மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போகிறப்ப எனக்கு என்னவா இருக்குது, அங்கே ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என் ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 7 அண்ட் இந்த நோடை எனக்கு இந்த செகண்ட் இன்டர்னல் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் இந்த ப்ராசஸ்க்கான இந்த நோடை நான் மேலே கொண்டு போகிறேன். ரூட் நோடுக்கு 27 கொண்டு போயிட்டோமா. அப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஆஸ் இட் இஸ் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். 7 விட லெஸர் நம்பர் நான் 4 அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த ப்ராசஸில் தான் என்னோடய ரூட் நோட என்ன பண்ணியிருக்கேன், 27 மேலே கொண்டு போயிருக்கேன். 27 விட லெஸராக இருக்கிறதுனால 9 ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணுறேன். 27 விட கிரேட்டராக இருக்கு 28 ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணுறோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ எனக்கு 4ஓட லீஃப் நோடு என்ன வருது, 3 ஆஸ் இட் இஸ் வருது. அண்ட் தென் 4 ஆஸ் இட் இஸ் வருது. அண்ட் தென் என்ன பண்ணுறோம், 9 ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த 9th ஃபேஸில் பார்க்குறேன். நம்பர் 9ஓட ஃபேஸில் என்னவாகுது, நமக்கு 9ஓட லெஸர் நம்பராக இருக்குது 7 ஆஸ் இட் இஸ் வந்துடுது, இஷ்யூ இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சேம் அந்த 9 விட கிரேட்டராக இருக்கக்கூடிய 9 and 26 சேம் தான், அதுவும் ஆஸ் இட் இஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேட்டா 27, 28, 46 இருக்குது. இதை தான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணி 28 மேலே கொண்டு போயிட்டேன். அப்போ அந்த 28 விட லெஸர் நம்பர் 27 எனக்கு ஒரு பக்கமும், இன்னொரு நெக்ஸ்ட் சைடு என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த 28 விட ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் நம்பர் 28 and 46. இது எனக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஆட் ஆன் ஆயிடுச்சா. எனக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எல்லா லீஃப் நோட்லேயும் கண்டிப்பாக லிங்கிங் இருக்கணும். நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஃபேஸில் என்ன நடந்தது, எனக்கு நான் ஆல்ரெடி என்னோட லீஃப் நோடில் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் டிவைட் பண்ணி அந்த ரூட் நோட மேலே கொண்டு போனேன். பட் ரூட் நோட்லேயும் ஸ்பேஸ் இல்லாதனால அதையும் நான் டிவைட் பண்ணி மேலே கொண்டு போனேன். இப்போ சேம் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், 48 நான் ஆட் பண்ணணும். 48 எங்கே என்ன ஆட் பண்ண போகிறேன், ஆப்வியஸ்லி கிரேட்டர் தேன் 28 அண்ட் கிரேட்டர் தேன் 46. ஸோ நான் இங்கே தான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணுறப்ப எனக்கு இங்கே என்ன வரும், 28, 46, 48. இதான் என் ப்ராசஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு இந்த 46th மட்டும் என்ன பண்ண போகிறேன், நான் என்னோடய ரூட்டுக்கு கொண்டு போகிறேன். ரூட்டில் ஆல்ரெடி வேறு ஸ்பேஸ், ஸோ நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நம்ம டேரெக்டாக அதை ரூட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாமா. அப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 7 and 27, 4, 9, 28. ஓகே, அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த லீஃப் நோட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. as it is 3, as it is 4, same 7, 9 and 26, and at last 27. இது வரைக்கும் இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நான் இந்த ப்ராசஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் 46. அப்போ இந்த 46 நான் மேலே கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு என்னவாயிடும், என்னோட ரூட் நோடுக்கு 46 போயிடும். 46 விட லெஸர் நம்பராக இருக்கிறதுனால எனக்கு 28 இங்கே வந்துடுது. அண்ட் 46 விட கிரேட்டர் நம்பர் ஈக்குவல் அண்ட் கிரேட்டராக இருக்கிறதுனால 46 and 48 நம்ம ப்ராசஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 48 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணணும், 51 ஆட் பண்ணணும். 51 ஆட் பண்ணலாமா, இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், 51 ஆட் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு என்ன ஆக போகுது, இங்கே பார்த்த மாதிரி டபுள் இது வரப்போகுது. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், 51 ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஆப்வியஸ்லாக 40 கிரேட்டர் தானே 46 அது கிரேட்டர் தானே 48. அப்போ we need to add in the last phase. அப்போ லாஸ்ட் ஃபேஸில் தான் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஃபேஸில் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு என்னவாகும், என்னோட டேட்டா 46, 48 and 51. நம்ம டேட்டா அப்படி தான் ப்ராசஸ் ஆகும். அண்ட் இதில் என்ன பண்ணணும், நம்ம என்னோட 48 தான் மிடில் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி நம்ம அதை மேலே கொண்டு போகிறோம், ரூட் நோடு கொண்டு போகிறோம். பட் ரூட் நோடு கொண்டு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கு, ரூட் நோட்லேயும் ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த ரூட் நோடை ஸ்ப்ளிட் பண்ண தான் செய்யணும்.
நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா என்னவாகும்? நான் அந்த 48 ரூட் நோடுக்கு போகுதுன்னா 28, 46 and 48 இதான் என் ப்ராசஸாக இருக்கும். அகெயின் இங்கே நான் 46 மிடில் நம்பராக கன்சிடர் பண்ணி அதை நான் ரூட் நோடு கொண்டு போகிறேன். நான் இங்கே ரூட் நோடுக்கு போகலான்னா என்னோட ரூட் நோட்லேயே ஸ்பேஸ் இல்லை, என் இன்டர்னல் நோட்லேயும் ஸ்பேஸ் இல்லை, ரூட் நோட்லேயும் ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரூட் நோடே ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட ஃபஸ்ட்டு ரூட் நோடு என்னவா இருக்குது? 7, 27 and 46. அப்போ எனக்கு ரூட் நோட்லேயே ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? என்னோட 27 மிடில் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி அந்த 27 நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ 27 ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் 46 ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அண்ட் 48 ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே நான் 3 தடவை நோடை ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நோட என்ன பண்ணணும்? நம்ம இங்கே பார்த்த மாதிரியே 27 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ப்ராசஸ் ஃபேஸ் எப்படி இருக்கும்? எனக்கு ஃபஸ்ட்டு நோடு வந்து 27, என்னோட மிடில் நோட் 27 அண்ட் அந்த 27க்கு லெஸராக இருக்கிறதுனால செவன் இருக்குது அண்ட் த சேம் 27க்கு கிரேட்டராக இருக்கிறதுனால 46 இருக்குது. ஓகேவா? இது எந்த இஷ்யூவும் இல்லை. வந்துச்சா நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு நான் நெக்ஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்ம என்ன வச்சுருந்தோம் இதில்? இங்கே எனக்கு இந்த 7 and 27 இருந்தது. அதில் நம்ம 27 மிடில் வேல்யூவாக வச்சு 7, 27, 46 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு 7ஓட லெஸராக இருக்க வேல்யூ 4 அப்படியே வரப்போகுது அண்ட் 7ஓட கிரேட்டராக இருக்க வேல்யூ 9 அப்படியே வரப்போகுது. அதில் இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. 4 9 நான் ஆப்வியஸாக போட்டுக்கலாமா? 4 and 9 இஷ்யூ இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? என்னோட இந்த ஃபேஸை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். 28, 46, 48 இதை நம்ம அகெயின் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன்னா இங்கே எனக்கு ரூட் நோடில் ஸ்பேஸ் இல்லை, ஸோ அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். அப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ராசஸ் என்னவாகுது? எனக்கு 46 மிடில் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த 46 மிடில் வேல்யூக்கு லெஸராக என்ன வேல்யூ வருது, கிரேட்டராக என்ன வேல்யூ வருதுன்னு சூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 46 நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண 46 இருக்குது. ஸோ அந்த 46 நான் மிடில் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி அந்த 46ஓட லெஸர் வேல்யூ என்னது? இஸ் 28 and greater value for 46 is 48. அப்போ நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா? இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லைல்ல. இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு இந்த லீஃப் நோட நான் இது பண்ண போகிறேன். ஏன்னா அகெயின் எந்த இஷ்யூவும் இல்லை. 4ஓட லெஸர் நோட் 3 அண்ட் 4க்கு ஈக்குவல் 4 இருக்குது அண்ட் 9க்கு லெஸர் 7 இருக்குது. எனக்கு பாதி வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. லாஸ்ட் ஃபேஸ் வரைக்கும் நான் ஆஸ் இட் இஸ் மற்ற எல்லா ப்ராசஸையும் அப்படியே போட்டுக்கலாமா நம்ம? 4க்கு கிரேட்டர் 4 சாரி ஈக்குவல் 4, 9க்கு ஈக்குவல் வேல்யூ 7 and again 9ஓட ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வேல்யூ 9 and 26 and next எனக்கு 28ஓட லெஸர் வேல்யூ as it is 27 and 28ஓட கிரேட்டர் வேல்யூ 28 வந்துருச்சு. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் டேட்டாவாக போட்டாச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ லாஸ்ட் ஃபேஸ் என்ன? எனக்கு இந்த 46, 48, 51 இதான் லாஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ நான் 48 மிடில் வேல்யூவை வச்சு 46 and 41 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு 48 மிடில் வேல்யூவாக இருக்குது. அதனால அதோட லெஸர் வேல்யூ எனக்கு 46 ஆகும் அண்ட் அதோட கிரேட்டர் வேல்யூ 51 ஆகும். 48 and 51 ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் போடணும்ல. நான் இங்கே போடுறேன் இந்த பாக்ஸை. 48 and 51 எந்த இஷ்யூவும் இல்லை. ஆட் பண்ணியாச்சா? நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் we need to add a number 2. நம்பர் 2 ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்பர் 2 நமக்கு எங்கே ஆட் பண்ணணும்? ஆப்வியஸாக இட்ஸ் a greater than 4 or less than 3. எனக்கு ரூட் நோடில் greater than 4 இருக்கணும்,
என்னோட லீஃப் நோடு லெஸ் தென் 3 இருக்கணும். அப்போ எனக்கு அங்கே ஆல்ரெடி எம்டி ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸில் எனக்கு இந்த பாக்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன், 2,3 ஆட் பண்ணிக்கிறேன், எந்த இஷ்யூவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் எனக்கு அதான் இன்சர்ட் பண்ணி என்னோட ட்ரீ ஸ்ட்ரக்சரை போட்டுறணும். 7 ஆட் பண்ணிக்கணும். 46 9 நான் இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு 2 ஆட் பண்ணுறேன், 2 and 3 ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸில் என்ன பண்ணுறோம், அகெயின் எனக்கு டேரெக்டாக 4 தான். அண்ட் எனக்கு 9லேருந்து வேல்யூ 7 அண்ட் அகெயின் a value from 9 and 26 and a value from 28, so 27 28. This is the process. போட்டாச்சு 27 and 28 போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 27 and 28க்கு அப்புறம் ப்ராசஸ் என்ன வருது, 48ஓட ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ். 48ஓட லெசர் வந்து 46 அண்ட் சேம் 48ஓட லெசர் வேல்யூ சரி ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் வேல்யூ 48 and 51 ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் 6 ஆட் பண்ணணும். எனக்கு 2 ஆட் பண்ண மாதிரியே தான் நம்பர் 6 எனக்கு வந்து லெஸ் தேன் 9 இருக்குது அண்ட் லெஸ் தேன் 9 இருக்குது அண்ட் லெஸ் தேன் 7 இருக்குது. எனக்கு இங்கே ஆல்ரெடி 7 கிட்ட ஒரு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் ஈஸியாக அங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பாக்ஸில் போய் நான் டேட்டாவை எப்படி மாற்றிக்கிறேன், 6 and 7 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவள் தான் என் ப்ராசஸ். என் ஃபைனல் டேட்டா எப்படி வரும், எனக்கு ஃபைனல் ரிசல்ட் எங்கே வரும்னா இங்கே 7 இருக்கும் அண்ட் ஆப்வியஸ் அங்கே 6 இருக்கும். அப்போ எனக்கு எல்லா டேட்டாவும் இன்சர்ட் பண்ணி என்னோட ஃபைனல் அவுட்புட் இன்சர்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த இன்சர்ஷன் ஆப்ரேஷன் இன் த B-tree index file. Okay, in the next class we will see the deletion operation in the B-tree index file. This is the insertion operation. Okay, if you have any doubts here, ping me in the, I will clarify. Thank you.